வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அமாவாசைக்கு யூஸ் பண்ணது போக 1.5 வாழைக்காய் பண்ணிவிட்டு 1/2 வாழைக்காய் வச்சுருந்தேன். அது வந்து கட் பண்ணியிருக்கேன் 4 பீஸாக. வாண்டியில் தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். தோலை உரிச்சுட்டு தாளித்து கொட்டிட்டு பண்ண வேண்டியதான். பொடி மாஸ் சூப்பராக இருக்கும். எப்போவும் கட் பண்ணி ஒரே மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி பொடி மாஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். வாழைக்காய் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது வெண்ணெய் காய்ச்சின வாண்டிலே தான் பண்ணலாம், தப்பு இல்லை. வேக வச்சிடலாம். வாழைக்காய் தோல் வச்சு வச்சுட்டு மேஷ் பண்ணிவிட்டு போடலாம். தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுருக்கேன். கொத்தமல்லி மேலாக துணியில் கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்சுன்னு இருக்குது. உடனே தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு இது வதங்கினோடனே வதக்கிட்டு உடனே இந்த வாழைக்காய் போட்டு கொத்தமல்லி தூள்லாம் ரெடி ஆகிடும். வாஷ் பண்ண வாழைக்காயும் போட்டு சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுது. நம்ம திருப்பி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு இந்த மெத்தடில் பண்ணலாம். இஞ்சி இருந்தால் இஞ்சி டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இஞ்சியும் இதை துருவிட்டு போட்டு பண்ணலாம். இல்லைனா கட் பண்ணி போட்டு பண்ணலாம். எப்படின்னா அவங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. இன்னைக்கு பருப்பு இல்லாத புளி இல்லாத ஒரு ரசம் பண்ண போகிறேன். தக்காளி, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். ஒரு பூண்டும் போட்டு அரைச்சேன். பூண்டும் வதக்கிட்டு இதில் போட்டால் சூப்பரான அருமையான ரசம் ரெடி ஆகிடும். பண்ணலாம் பார்க்கலாம். இன்றைக்கி பூண்டு சாதம் வெடித்தது. பூண்டு ரசம் சொன்னேன்ல, நம்ம அரைச்சதை கொட்டிட்டு கொதிக்க வச்சுட்டு பூண்டையும் வதக்கி போட்டாச்சு. இந்த பொடி மாசோட ரெசிபி சொல்லிட்டு நேற்று பண்ண மோர் குழம்பு. இதுதான் இன்றைக்கி சிம்பிள் சமையல்.